வணக்கம், உங்கள் அம்மாச்சி பேசுறேன். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 5ஆம் மாசத்துக்கு பிளாக்கும் மெரூனும் செட்டிங் போட்டிருக்கேன். இந்த வளையல் வந்து அவங்க வந்து பிளாக் போடுறது 5ஆம் மாசம் எல்லா குழந்தைங்களுக்கும் நான் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஆனால் பிளாக்கோட மெரூனும் சேர்த்து அந்த குழந்தை கேட்டதுனால செட்டிங்காகவே போட்டு கொடுத்துட்டு இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சை கொடு, பச்சை இருக்கா கொடு. 4 சூப்பர், பிரமாதம். இதுக்காகவே ஓடி வந்தேன் நானு. ஓகே, தேங்க்யூ சூப்பர் சோ மச். அழகு உங்களுக்கு நீங்க எந்த சாரி கட்டினாலும் மேட்ச் நல்லா இருக்கும். சூப்பர், நான் இதை கட்டுறேன். சூப்பர் சாமி, இது போட்டீங்க. வேற யாருக்கு குழந்தை வளையல் கீழே வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன். குழந்தைக்கு அப்படியே ஒரு 3 பிள்ளைக்கு வாங்கணும். சுவாமி வளையல்ல வரும், கருப்பு வளையல் ஒண்ணு வரும், ஒரு 3 வயசு குழந்தை ஒண்ணு, 1 வயசு குழந்தை ஒண்ணு, 5 வயசு அந்த மாதிரி வாங்கணும் சாஸ்திரத்துக்கு. நம்ம பிள்ளையார் பிடிச்சி குடிக்கிற இடத்துல அதை வச்சா போதும். அந்த வளையல் எடுத்து குழந்தைக்கு போட்டோம். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, கண்டிப்பா குழந்தைக்கு வளையல் போடுற சேவை அந்த டைம்க்காக வந்துட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. இங்க நான் வரது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க அங்க டைம்க்கு வர நேரம் இங்க நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி வருவாங்க. புரியுது. அது ஒண்ணுத்துக்காக தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பா நான் வெடிகார்த்தால வச்சிருவோம். பிரம்ம முகூர்த்தம்னா நான் ஓகே. ஏன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் வளகாப்புக்கே இட போவேன். நான் எல்லா வளகாப்பும் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் தான். கரெக்டா நான் 5:30 கட்டணம் ஆயிடுவாங்க. அந்த நேரம் பிள்ளை விநாயகர் பூஜை பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவேன். அந்த நேரம் கரெக்டா 10:11 என்னோட இதை முடிச்சுட்டு வந்துடுவேன். எங்க இதுல 1 hour தான் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய சீமந்தம் இருக்குல்ல, என்னுடைய வேலை வந்து அவ்வளவு நேரம் இல்ல. ஸ்டால் போட்டோம்னா பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு போடுவேன். இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஹைகோர்ட் ஜட்ஜி மேடத்துக்கு அவங்க வீட்டுல போய் 3 நாள் போட்டேன். ஆமா, அவங்கள அந்த அளவுக்கு என்ன பார்த்தாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அவங்க வரவங்க அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விசேஷமா இருந்தது. நார்மலா என்னையும் ஸ்டால் போடுன்னு கூப்பிடாம ஒரு முக்கியத்துவமா கூப்பிட்டாங்க சம்பிரதாயத்துக்காக. அவங்க 5 வருஷம் குழந்தை இல்லை. நான் வந்து வளகாப்பு போடுறதுக்காக அந்த வளையல் சுவாமி வளையல் தான் கொடுத்தேன். அந்த மாசமே நின்று போயிடுது. அதனாலே அவங்க வந்து ரொம்ப அவங்க ஃபேமிலியே வந்தாங்க. இங்க வந்து என்ன கூப்பிட்டு போனாங்க. அதுக்காக நம்ம லேபர்ஸ் வந்து 10 பேர் வந்தாங்க. அவங்கள அங்கே விட்டுட்டேன். முக்கியமானவங்க நான் போட்டு பெரிய பெரிய ஆளுங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து அவங்க சென்டிமெண்ட்டாக நான் போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க மருமக பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் போட்டு பத்திரிக்கைலாம் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இன்விடேஷன் அனுப்புறேன். பத்மா பாப்பா கண்டிப்பா நான் வரேன். நீங்க இன்விடேஷன் அனுப்புங்க. ஒரு half an hour நான் வந்து அங்க இருக்கிற மாதிரி பாக்குறேன். இன்னொரு இது சொல்லிருக்கேம்மா. அருமையா இருக்கு. அவ கையில பாத்துச்சு. இவளுக்கு வந்து அந்த 10 கொடுத்தது காரணமே இதுதான், மூட்டு தான். வெக்க போட தெரியாத இப்படி மூட்டுக்கிட்ட வச்சிரு சொல்லுமா. நீ தள்ளிக்கடா, போட தெரியாம தள்ளிட வேண்டாம். அந்த கேட்சலாம் என்ன செய்யணும் அதுக்கு? ஒண்ணுமே தரணும். அவங்க இப்படி வச்சு கொடுத்துட்டாலே குழந்தைய அவளே போட்டுக்குவான். சரி சொல்லிடுறேன். ஆமா, அதுதான் மெயின். அதுதான் அதுதான். உங்க பையன் வந்து நம்மளதான் திட்டுவான். நல்லா இருந்துச்சு. அப்படியே பாப்பா பாவனே உங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நல்லது நல்லது நல்லது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நானே உங்களை பிள்ளைக்கு போட்டவன்னு நினைச்சுக்கோங்க. அதான் நீங்க ஃபீலே ஆகாதீங்க. எனக்கு எல்லாமே நான் நேரடியா போய் எல்லா விசேஷத்துக்கும் நானே போடுற மாதிரி தான். அது என்ன விட ஒரு குழந்தைகளுக்கு அந்த நேரம் வரும்போது அந்த அம்சம் பொருந்திருது. அதுதான். இது ஒரு விளம்பரத்துக்காகவும் இல்லை. உங்க பேசே நான் பாத்துட்டேன். உங்க சந்தோஷம் வந்து முகத்துல தெரிஞ்சது. நான் அம்மா கீழே பாப்பாவை கேட்டேன், அம்மா இருக்காங்களான்னு. போங்க மேல நான் காத்தால கேட்டேன், அம்மா எப்ப வருவாங்கன்னு. தெரியாது. நான் சொன்னேன் 3 to 3:30 வருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி என்னமோ நினைச்சிட்டு வந்தேன். கடவுள் மேல அம்பாள் அனுகிரகம் தான். அனுபவமா எல்லாமே நல்லதே நடக்குமா. கொடுத்துட்டியாமா உங்களுக்கு? எடுத்துட்டு 2 பாக்ஸ் வச்சு கொடு.
சீமந்தம் முடிஞ்சு சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கு போவேன். அப்போ உங்க வேலை போயிட்டு வாங்க. அங்க மெயினா போனோம். அங்க போகாம எதுவுமே அணு அசையாது. நான் வந்து இன்னை வரைக்கும் அவங்களுடைய இதுலதான் பாத்திரத்துல வச்சுதான் வாங்கிட்டு வர வளையல் இதெல்லாம். அதனால முதல்ல எந்த வளையல் வருதோமா அங்க கொண்டு போயிடுவேன். அம்பாளுடைய இதுல வச்சுட்டு அவங்களுக்கு முதல் வளையல் கொடுத்துருவேன். அதுதான் நல்லதே நடக்குமா. அடுத்தடுத்து சுப விசேஷமா நடந்து வாங்க. கண்டிப்பா சின்னவளுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வருவீங்க. அடுத்தடுத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ட்டு கண்டிப்பா வாங்க. நல்லது. சூப்பரா இருக்கும். சூப்பரா 4 வளையல் எடுத்துட்டோம். இது என்ன சைஸ் அம்மாச்சுமா? உங்களுக்கு தான் கொடுக்குறேன். ரைட். உங்களுக்கு தான் எடுத்தேனே நான். சரி. இப்போ பாப்பா வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. நாத்தனார் யாராவது இருந்தா சொல்லுமா. உங்களுக்கு வளையல் பேர வச்சு. நாத்தனார் எனக்கு வந்து அவ்வளவுதான். எனக்கு மச்சனன் தான். அப்படியா? ஓகே ஓகே. மச்சனன் அவரோட வைஃப்க்கு தான் வாங்கியிருக்கோம். அப்படியா? அவங்க தான் மருமன பொண்ணா? ஓகே ஓகே. இப்பதான் கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இல்லம்மா, அடுத்தது அவங்களுதாம்மா. அவங்களுக்கு தான் அடுத்தது. கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் அம்மாச்சுமா. ஹலோ சூப்பர். சொல்லுங்கம்மா. அழகா இருக்கு. நம்மடி பிடிச்சி வெரி பியூட்டிஃபுல். எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்கு அம்மாச்சுமா. அது நான் கால் பண்றோம். இவங்க வளையல் அந்த மாதிரி பாக்ஸ் என்ன அம்மாச்சுமா, இது வளையல் சீமந்த தண்ணிக்கு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. இதை வந்து இதை வந்து இதை பாருங்க 2 தட்டு வச்சுக்கோங்க. ஒரு கிளி நான் இது சாம்பிள் இதை காட்டுறேன். இப்படி வச்சிருங்க. இந்த குச்சி மட்டும் இதுல இருந்து இப்படி எடுத்துருங்க. பாக்ஸ் அப்படியே வைங்க. எடுக்கும் போது கரெக்டா எடுக்கலாம். இந்த குச்சி இருந்தால் இதுவாயிடும். இந்த பாருங்க இது இருக்கு இல்லையா? இப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்படியே வச்சிருங்க. சரி சரி. எடுத்துருச்சு இப்படி 2 2 எடுக்க ஈஸியா வரும். சரி சரி சரி. அப்புறம் இந்த வளையல் பாக்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிம்மா. ஆமா சரிம்மா. தேங்க்யூ. சூப்பரா அமைஞ்சிச்சு. வேற உனக்கு வேற ஏதாவது செட்டிங் ஏதாவது போடணுமா சொல்லுங்க. இது வேலை பண்ணுச்சு அவ்வளவு வேலை பாக்குறா. ஓகே ஓகே. அதுதான் பாக்குறேன். அம்மாச்சுமா, இது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. மை ஃபேவரட் கலர். பிடிச்சிருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ அம்மாச்சுமா. பாத்தீங்களா? அதுதான் எனக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. 3 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. உங்க நம்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படியா? போனோடனே சரி என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருந்தேன். 3 வருஷம் சரி கொஞ்சம் இதுவான அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் அந்த நம்பர் எடுத்து பார்த்தா உங்க நம்பர் இருந்தது. நீங்க வந்து இது வந்து கணக்குக்கு 9th மந்த்துக்கு தான் இது. ஆனா நீங்க வந்து பாப்பாக்கு சீக்கிரம் பண்றதுனால இது வந்து நீங்க சீக்கிரம் போடுறோம் அவ்வளவுதான். ஏன்னா குழந்தை கைக்கு வந்து இப்போ நெருக்கத்துல போடும் போதோ கழட்டும் போதோ பெயின் வரும்போதோ கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் மேக்சிமம் வளகாப்பு கொடுத்தாலும் ஒரு சுத்து பெருசு தான் கொடுப்பேன். கண்டிப்பா. அதான் அவளுக்கு முண்டு இல்லாம அதுக்குதான். இதுல முக்கியமான கலர் நம்ம வந்து 9 கலர் அடங்குற மாதிரி இருக்கிற கலர்ல 5 டசன்ல கொடுத்துறோம் நாங்க. இது மெயினான முக்கியமான இதுதான். இது பாக்குறச்ச உங்களுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். தெரியுதுங்களா? ரொம்ப அழகா வந்துடும். இதுல வந்து வேப்பிலை காப்பு, வெள்ளி காப்பு, தங்க காப்பு வரும். சரி, 3 வரும். இதுக்கு சென்டர் கொடுமா. இது எப்படி அம்மாச்சுமா எடுக்கிறது? நான் எடுக்கும்போது உங்களுக்கு நான் தரேன். ரொம்ப அருமையா அமைஞ்சிச்சு இல்லடாமா? அழகா இருக்கு. மாட்டு பொண்ணுக்கா? ஆமா, என் பொண்ணுதான். அவ மாட்டு பொண்ணுன்னு சொல்லணும். பொண்ணுதான். நீங்க அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கடவுளுடைய அருள் சொல்லலாம். ஓகேவா? அதே நம்பர் தான் சொல்லலாம். கண்டிப்பா வாங்கிக்கோ கண்ணு. தொட்டு நல்லதுமா. பாத்து இறங்கலாம். எடுத்துட்டு இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல. மெதுவா இருக்கு. பாத்து இறங்கலாம். படி ஒரு செட்டிங் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்க எத்தனை மாசமா குழந்தை? அவ இப்போ 7th month. 7th 7ஆம் மாசம். கரெக்டா அமைஞ்சிருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுல இருந்துருக்குறாங்க போல இருக்கு.
போடுவோம். இதெல்லாம் தனித்தனியாக மடிக்கிட்டோமா? தனியாக மடிச்சுட்டு நான் பில் போட்டுறேன். இது அப்புறம் மட்டும் சொல்லுவேன். சரி இப்போ எடுத்து கொடுப்போம். நல்லா கூப்பிட்றேங்க. இது அவங்களுக்கு பை கொடுத்து இதெல்லாம் பாக்கி அங்கேயே அப்படிதாம்மா அவங்க போட்டு விட்டா ஒரு மிக்ஸ் பண்ணுமா? 3 போட்டா போதும். நான் வந்து இப்படிதான் போடுவேன். நடுவில் போனா பார்டர் கட்டுற மாதிரி நல்லா இருக்கு. சைஸ் ஒரு வாட்டி அவங்க கையில போட்டு பார்த்துட்டாங்க. 2 தான். செம்பத்தி வலையில் பாப்பாவுக்கு ஒரு சைஸ் எடுமா. பிடிச்சிருக்கேன். இது 2 இது மட்டும் வேலை சொல்லாத, மற்றதெல்லாம் சொல்லு. நல்லதே நடக்கும். சீக்கிரமாக சீமந்துக்கு வந்துடுவோம் நம்ம பொண்ணு. ஆமாம், நல்லது. நல்லது நடக்கட்டும் நினைச்சு போடுறது. இது புத்திரயாகம் பண்ணும்போது அங்க வந்து சொல்லிடுவேன், கல்யாண யாகம்னு ஒண்ணு நடத்துவேன். அதாவது அதுல ஜாதகமும் நட்சத்திரமும் எழுதிட்டு போயிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு நான் தான் எடுத்து போடுவேன். அவங்கள கூட்டு போக முடியாது இல்லையா, அவங்கவுங்க பேரை சொல்லி அடிச்சதை நான் தான் போடுவேன். புத்திரயாகத்துக்கும் நான் தான் போடுவேன். அந்த வழியில கொண்டு வந்து அவங்களுக்கு போடும்போது மட்டும்தான் எனக்கு அந்த திருப்தி இருக்குமா. ஆனா நடக்குது, அது கடவுளுடைய பிராப்தம், என்னுடைய இதெல்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட போய் நான் பிச்சை வாங்குறேன், அந்த பிச்சையை தான் கொடுக்குறேன். இவ்வளவுதான் உண்மை. இதுல வேற எந்த ஒரு நெளி சூழலாம் கிடையாது. பிசினஸ் எதுவும் கிடையாது எனக்கு. நான் வந்து இப்போ ஒரு திருப்திக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல என்னுடைய குடும்பத்துக்காக இந்த பிசினஸ் பண்ணது, இப்போ என்னுடைய திருப்திக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு ஒருத்தருக்கு எந்த காலத்துலயும் வரும். அது காலம் கடந்து போகும்போது தன்னாலே வந்துடும். அது எல்லாருக்கும். அது இப்போ எனக்கு வந்திருக்கு, கொடுத்துட்டு இருக்கு. கடவுள் நேரடியா வந்து செய்ய முடியாததா உங்க மூலியமா அனுகிரகம் கொடுக்கறாரு எல்லாருக்கும். அதுதான் உண்மை. அது எப்படி தெரியலமா, ஆனா நான் வந்து வேண்டிட்டு நடக்குதுமா. நான் உங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது கடவுள் வந்து உங்க மூலியமா அனுகிரகம் கொடுக்கறாரு. ரொம்ப சந்தோஷமா. தேடி வரவங்களுக்கு அந்த நேரம் நான் இருந்துட்டேன்னா சந்தோஷமா கொடுத்து அனுப்பிடுறது. நானே கேட்டேன், இல்ல அம்மா எங்க மாடியில இருக்காங்க. நான் நினைச்சிட்டே வந்தேன்.